இப்போ நான் கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. காலையில் 9 மணியிலிருந்தே பயங்கரமான கூட்டங்க. அவர் வந்தது பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான். நாமக்கல்லையே 8:30க்கு வர்றேன்னு சொல்லிட்டு இங்கே வர்றது மத்தியானம் 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பஸ்ஸு நின்ன வாக்கில் அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. விஜயை பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்க ஷெட்டு மேலே பசங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஷெட்டில் ஏறினோடனே ஷெட்டு அப்படியே சாஞ்சிருச்சு. கீழே உட்காந்துருந்தவங்க மேலே எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் விழுகுறாங்கன்ட்டு அவங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓடும்போது அவங்கவுங்க மேலே விழுந்து இதுதான் விபத்து. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமாக வராதது தாங்க, தாமதமாக வந்தது தான் காரணம். இதுக்கு மித்தவங்கலாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமாக வெளிச்சத்தில் அவர் காலையில் 12 மணிலேருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்டில் அது பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரவு நேரம், அது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண க்ரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேலே சாஞ்சிட்டாங்க. 3 மணிக்கு வந்திருந்தா கூட வெளிச்சம் இருக்குது, சனங்க இருப்பாங்க. 3 மணிக்கெல்லாம் கூட்டம் கணக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க, பின்னாடியே வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ளே கொண்டு வந்து நெருக்கணுன்னே எல்லாரும் அப்படி பொத நல்லா விழுந்துட்டாங்க. நானே ஒரு ஃபேனாக தான் போய் நின்னேன். அதுவும் இங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் ரொம்ப நேரமாக விஜய் வரல. ஆனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் கரூர் டைம் அங்கே போகலான் இருக்கும் போது ஒரு 10 o'clockலேருந்தே இங்கே ஒரு கூட்டமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. விஜய் வராங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே 3:30க்கு மேலே ஒரு 6:30ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஹார்ஸ்க்கு மேலே நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் வந்துடுறாரு, அவ்வளோதான் பைபாஸ் கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னது. அவ்வளோ கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வர பின்னாடி எப்படி அப்படியே ரஷப் பண்ணி ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் விஜயை கூட பார்க்கவே வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் உயிர் பொழைச்சி வெளியே வந்துடலாம். இவர் 2 மணிக்கு வர்றதுக்காண்டி ரசிகர்கள் சொன்னாங்க. நான் அதனால 10:30 மணிக்கே நம்ம வேடிக்கை பார்க்கலான்னு நான் போயிட்டேன். நாமக்கல்ல இருந்து இங்கே வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே தேய்க்கிறதா அந்த கும்பலில். ரெண்டாவது அங்கே பைபாஸில் இருக்கிறவர் மேலே ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்துடுறத கூட பார்க்குறவன் அப்படியே போயிடுவான். ஆனால் அவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற என்ன செய்யணும், பார்க்குற ஆர்வலத்தில் இங்கே வந்துடுறான். அப்போ இங்கே இருக்கிற 1000 பேர் அங்கே இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம் ஆகும்? அந்த நெரிசல் ஆகி போய் 12 மணிங்கிறது 1 மணிக்கு லேட்டாக கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30க்கு பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்போல்லாம் அது வாட்டுக்கு பேச கேட்டது இவரை முகத்தை பார்த்தீங்க கூட ஓடி போயிடுவாங்க. அப்புறம் 7 மணிங்கிற போது வேலை கூட்ட சனமெல்லாம் பூரா வந்துடுறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல். இவர் வர்ற வழியில் இருந்தவங்கெல்லாம் கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன், தஞ்சாவூர்காரன், அவங்களாம் கூட வந்து தான் இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு. 12 மணிக்கு அவர் நடிகர் விஜய் வரதா சொல்லியிருந்தாங்க. நம்ம தெருவில் பின்னாடியெல்லாம் குலகெல்லாம் எல்லாம் உடச்சி போட்டாங்க. கண்டபடி ஏறுறாங்க, மேலே ஏறுறாங்க, அங்கே ஏறுறாங்க. அவங்கள ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியலைங்க. அந்த மரம் ஒன்று விழுந்ததுங்க. அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. அப்படியே மரத்து மேலே ஏறி எல்லாம் நின்னதையுமே அது மரம் வெயிட் தாங்க அது முழுந்துருச்சு. தட்டி ஒரு பேனர் கரெக்டாக ஒரு ரோட்டை ஒட்டியே ஒன்று கட்டிவிட்டாங்க. இன்னும் ரோடுன்னு இவ்வளோ அகலம் இருக்குங்க. பேனரை போட்டு கட்டினதையுமே அவங்களுக்கு எங்கே போகிறது வர்றதுன்னு மக்களுக்கு தெரியல. பைக்கில் பண்ணி பைக்கை பூரா உடச்சிங்க, நின்று ஒரு பைக்கை பூரா உடச்சிட்டாங்க.